ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து வந்து ஓலாவோட ஐபிஓ பிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஓலாவோட அனலைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2017 பார்த்தீங்கன்னா ஓலா கேப்ஸுக்கு கீழே வந்து ஓலா எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 2019 வந்து ஓலா எலக்ட்ரிக்கை வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு தனி என்டிட்டியாக கொண்டு வந்தாங்க. 2020 பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரம் பேஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனியை வந்து அக்வைர் பண்ணாங்க. 2021 வந்து ஓலா S1 அண்ட் S1 Pro அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 2022 பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் டைமுக்குள்ளே டெலிவரி பண்ணுறது, அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 2023 அப்படிங்கும்போது லாங் லாஸ்ட் பேட்டரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெவலப்மெண்ட்டில் ஈடுபட்டாங்க. அப்புறம் குளோபல் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் யூரோப்பில் வந்து அவங்க வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2024 வந்து கரண்ட் இயரில் வந்து புது ப்ராடக்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் ப்ரீவியஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் புது ப்ராடக்ட்டை இனோவேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. ஐபிஓ ஃபண்டு மூலமா அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அதாவது செல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட டெப்ட்டை வந்து ரீபே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து புது ப்ராடக்ட் அண்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் அவங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்கானிக் க்ரோத் இனிஷியேட்டிவ்ஸ் நிறையவே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க வந்து இந்த ஐபிஓ அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இவங்க ஃபினான்சியலாக பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து 2023 88% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது 5243 கோடியாக உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா 7% வந்து டவுன் ஆயிருக்கு, -1580 கோடியில் இருக்கு. அவங்களோட டோட்டல் அசெட்னு பார்த்தோம்னா 7735 கோடியா இருக்கு. அவங்களோட டோட்டல் நெட்வொர்த் வந்து 2024 வந்து 2019 கோடியா இருக்கு. அவங்களோட கடன் பார்த்தோம்னா 2381 கோடியா இருக்கு. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா 33,521 கோடியா இருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அப்படின்னு பார்த்தோம்னா -78.46% இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 13.72 இருக்கு. ப்ரீ ஐபிஓ இபிஎஸ் பார்த்தோம்னா -4.3 இருக்குது. ஸோ போஸ்ட் ஐபிஓ இபிஎஸ் வந்து -3.9 சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கம்பேரிசன் யாருன்னு பார்த்தோன்னா டிவிஎஸ் மோட்டார், ஈச்சர் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ அண்ட் ஹீரோ மோட்டார். ஸோ இவங்களோட கம்பேரிசன் பண்ணி ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ஐபிஓ வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 2லேருந்து 6 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 அண்ட் ப்ரைஸ் பேண்ட் வந்து 72 to 76 ரூபாயா வரைக்கும் பிட் பண்ண முடியும். ஸோ லாட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாட்டுக்கு வந்து 195 ஷேர் வரும். டோட்டலாக பார்த்தோன்னா 8 கோடி ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஓலா ஐபிஓட டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து மேபி வந்து பேடிஎம் மாரி ஒரு ஹை ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்களோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.